சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேலை ஏதாச்சும் இருக்கான்னு? வேலை தானே பண்ணிட்டு இருக்கேன். அது இல்ல, இந்த துணி மடிக்கிற வேலைக்கு அப்புறம் கிச்சன்ல ஏதாச்சும் வேலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்க போகுது. என்ன, எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்ல போறீங்களா? சொல்றேங்க, நான் தான் சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. என்ன, கொஞ்சம் டைம் தானே கேட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க சொல்லாம இருப்பேன்? நான் சொல்ல வந்தது இது இல்லைங்க, அது வேற ஒரு சந்தோஷம். புரியல. கண்ணை மூடுங்களேன், புரியும். ஏன் கண்ணு மூடணும்? எனக்கா கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். இப்ப கண்ணை தரங்க. சித்ராமாவோட கச்சேரியா? சித்ராமாவோட பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு அவங்க பாட்டு தான், மனசு கஷ்டமா இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருக்கிறதும் அவங்க பாட்டு தான். தெரியுங்க, உங்களுக்கு சித்ரமா பிடிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே இன்னைக்கு நடக்க போற அவங்களோட கச்சேரிக்கு இந்த டிக்கெட் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்தேன். சித்ராமாவை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில எனக்கு வரணும்னு தோணல. என்னங்க இது? இத பாருங்களேன், இப்ப இருக்கிற மனநிலை எப்பவுமே இருக்கும்னு இல்லையே. என்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றேனோ அப்போ உங்க மனநிலை மாறும்ல. ஆனா அன்னைக்கு சித்திரமா ஷோ இருக்காதுல்ல, இன்னைக்கு மட்டும் தான் ஷோ. நம்ம போலாங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையில எதுக்குங்க சித்திரமாவை கொண்டு வரீங்க? இந்த டிக்கெட் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? டிக்கெட் முதல்ல கிடைக்கவே இல்லைங்க. உங்களுக்காக, உங்களுக்கு சித்திரமா பிடிக்குங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். சித்திரமாவோட மேனேஜர் இருக்காருல்ல, அவரு நான் வேலை செய்யற பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஆரம்பத்துல கேட்டப்போ டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக 2 டிக்கெட்டையும் வாங்கினேன். நம்ம போனோம்னு வைங்களேன், நீங்க சித்திரமாவை நேர்ல பார்க்கலாம், அவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம், முடிஞ்சா அவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கலாங்க. சரி, நீங்க சீக்கிரமா துணி மடிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பேக் மறந்துட்டேன். ரெண்டு பேரோட முகமே சரியில்லையே, ஏதோ வெளியில போக பிளான் போடுறாங்க, விடக்கூடாது. அக்கா, என்னடா கேரட்டா நறுக்குற? பார்த்தா எப்படிடா தெரியுது? ஷார்ப் நைஃபுக்கா, பார்த்து பண்ணு, கையடி போட்டுரும். என்ன ரொம்ப அக்கறை அலை அடிக்குது? அக்கா, பாசத்துக்கு எதுக்கா அளவு? பாசன்றது கடல் மாதிரி, அப்பப்ப அலை அடிக்கதான் செய்யும்.
உனக்கு என்னமோ தேவைப்படுதுன்னு தெரியுது. அது என்னன்னு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு 3000, ஜஸ்ட் ஒரு 3000 ரூபா தான் கூட. அதான பார்த்தேன். உனக்கு எதுக்குடா அவ்வளவு பணம்? நீ முதல்ல கொடுக்கா சொல்றேன், நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன்க்கா. யாரு நீ? என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, போய் அம்மா கிட்ட கேளு. அக்கா, அம்மா கிட்ட கேட்டா சும்மா நொய் நொயின்னு வாங்கக்கா. அப்பா கிட்ட கேளு. அப்பா கிட்ட கேட்டேன்னு வையேன், திருப்பி நம்ம கிட்டே கேட்பாரு. மீன்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த குட்டி மீன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். அதோட கலரும் அழகா இருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். மகா, இங்க பாத்தீங்களா எல்லாம் குட்டி குட்டி குட்டியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, வாஸ்து மீன் அது இருக்கா? இருக்கு சார், ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு. ஓ, என்ன சைஸு, என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க வீட்டுக்கே வந்து டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மாசம் மாசம் க்ளீன் பண்ண கூட ஆள் அனுப்பிச்சு விட்டுருவோம். சரிங்க, நாங்க யோசிச்சு சொல்றோம். ஓகே சார். மகா, உங்களுக்கு குட்டி குட்டியா இருக்கிற இந்த கலர் மீன் வேணுமா இல்ல வாஸ்து மீன் வேணுமா? எனக்கு என்ன வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஏங்க, இப்போ வண்டியில வரும்போது தாங்க அதை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, நிஜமாவே மீன் வாங்க போறீங்க? பின்ன என்னங்க, இந்த கடையை சுத்தி பார்க்கறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. வளர்க்குற மீனுனா எனக்கு எல்லா மீனும் பிடிக்கும். எனக்கும் எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு ஆசை தான். ஆனா நமக்குன்னு ஒரு பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஏங்க, இந்த கடைக்கு வந்ததே உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க, அதே வாங்கிக்கலாம். என்னங்க என்னங்க என்னதாங்க முடிவு பண்ணிருக்கீங்க? இங்க எதுக்கு வந்த? நீங்க முடிவு பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. உங்க அம்மா கிட்ட எப்ப உண்மையை சொல்ல போறீங்க? உங்க தம்பி என் தங்கச்சியை லவ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒண்ணு உங்க தம்பியை என் வீட்ல வந்து பேச சொல்லுங்க, இல்ல நீங்க வந்து என் வீட்ல பேசுங்க. நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த டிராமா பண்ண போறீங்க? நாளைக்கு எல்லா உண்மையும் உங்க வீட்ல தெரிய வரும்போது உங்க தலை தான் உருளும். உங்க கூட சேர்ந்து நானும் அசிங்கப்படணுமா? அதுக்காக தான் சொல்றேன், உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. கையோட போய் எங்க வீட்லயும் பேசி முடிப்போம். உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க. நீங்க இப்போ அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு தானே கேக்குறீங்க? எவ்வளவு தடவைங்க சொல்றது? கொஞ்சம் டைம் கொடுங்க, சொல்றேங்க.
அதேதான் நானும் கேக்குறேன். எவ்வளவு நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? அம்மா கிட்ட எப்ப சொல்ல போறீங்க? சொல்றேன். இப்போ கடைக்கு மீன் வாங்க தானே வந்தோம், அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை பத்தி நம்ம பேசுவோம். மகா, நம்ம கடைக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லைங்க. அது என் பேங்க்லேருந்து வந்த ஃபோன். பேங்க் மேனேஜர் தான் ஃபோன் பண்ணாரு. ஏதோ அர்ஜென்ட்டாக என்னை பார்த்து பேசணுங்கிறாரு. நீங்கள் நிதானமாக கடையை சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவங்க ஆள் அமிச்சு வீட்டிலே டேங்க் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் பத்திரமா ஆட்டோவில் வந்துடுறீங்களா? நான் அவர்கிட்ட ஃபோன் வழியாக பேசி காசையும் அமுச்சு விட்டுறேன். நான் இப்போ அர்ஜென்ட்டாக போகணும். நீங்கள் பத்திரமா ஆட்டோ பிடிச்சி வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும். அப்படி இல்ல நானே சொல்லுவேன். சரிங்க, சொல்றேன். என்னம்மா காலையிலேயே மொட்டை மாடியில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வேற எங்க போய் நிக்கணும்? விடிஞ்சதும் அத்தைகிட்ட எல்லாம் உண்மையை சொல்றேன்னு தானே சொன்னீங்க. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. இல்லம்மா, அது வந்து அம்மா. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நானே போய் சொல்லிக்கிறேன். இல்ல மகா, நான் சொல்றது கேளு. மகா, நான் சொல்ல மகா. இது நல்லா இருக்கு. என்னம்மா காலையிலேயே இவ்வளவு பரபரப்பா வர? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. ஒரு பெரிய உண்மைய உங்க பெரிய புள்ள உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. எதை மறைச்சா? என்னம்மா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க குடும்பம் உண்மையிலேயே வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது. நாங்க குடியிருக்கிற வீடு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடுதான். என்னோட சம்பளம் 50,000 ரூபாய் இல்ல, 30,000 ரூபாய் தான். நான் அதை கூட என் வீட்டுல தான் கொடுக்கறேன். இந்த எல்லாத்தையுமே என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்ன எதையுமே சொல்லாம உங்ககிட்ட அவர் தான் மறைச்சிருக்காரு. இது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்த எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லிடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவர்தான் சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு மேலே தள்ளி போட முடியாதுன்னு தான் நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அத்தை. அத்தை, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கை என்னால வாழ முடியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சு
மன்னிச்சிருங்க அத்தை. செல்வம் செல்வம் ஐயோ, இன்னைக்கு குடும்பம் ரெண்டாக போகுது. உனக்கு 3 வேளை சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து போக்குவரத்து செலவுக்கு உனக்கு கையில பணத்தை கொடுத்து இப்படி எல்லாத்தையும் நாங்க குடுத்து 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 நீ இருக்கடி என் பிள்ளையோட வாழணும். இப்போ இந்த நிமிஷம் நான் நினைச்சா கூட என் பிள்ளைக்கு வசதியான பொண்ணுங்கெல்லாம் கியூல வந்து நிப்பாங்கடி. மா, இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஓடி வெளியே. மா, அத்தை, வெளியே போன்னு சொன்னேன். மா, மா, என்னம்மா சொன்னா கேளுங்க. நீ பேசாம இரு செல்வம். இவ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா இருந்தா உன்னையே இவளுக்கு சாதகமா பேச வச்சிருப்பா. இனிமே இவ நமக்கு தேவை இல்லடா. இவளை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பேசாத, போடா. கௌரி, அவசரப்படாத கௌரி. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். ரம்மி விளையாட உங்களுக்கு அவ பணம் கொடுத்தாளா? ஏதாவது பேசுனீங்க உங்களை சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன். போங்க அப்படி. கௌரி, அம்மா சொன்னா கேளுங்க. பேசாத. ஏய், உன்னை வெளியே போன்னு சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப தப்புமா. சொன்னா கேளுங்க. இப்படி எல்லாம் வாய் வார்த்தையா சொன்னா போக மாட்டியா? கௌரி, ஓடி வெளியே. என்னாச்சு? கனவு. கனவா? அதுவும் பகல்லேவா? பகல் பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி பழிக்கிற அளவுக்கு என்ன கனவு கண்டீங்க? சொல்லுங்க. என் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. உண்மையை நீங்க சொன்னீங்களா? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. கனவுல கூட உங்க அம்மா கிட்ட உண்மையை நீங்க சொல்ல மாட்டீங்க.
அத்தை கிட்ட உண்மையை சொல்ற ஐடியா இப்போ உங்களுக்கு இல்ல. நீங்க சொன்ன பொய்க்கெல்லாம் நான் தலை குனிஞ்சு நிக்கணும், அதை நீங்க பார்த்து ரசிக்கணும். அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? காலையில சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, போய் சொல்லுங்க. ஏங்க இப்பதாங்க கெட்ட கனவு கண்டேன். நான் சொல்றேங்க. சரி, நீங்க சொல்ல வேண்டாம், நானே போய் சொல்லிக்கிறேன். மகா மகா நான் சொன்ன கேளுங்க. மகா மகா நான்- மகா ஹாய், நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிடட்டுமா? ம். டேய் செல்வம், மகா சிஸ்டர் வராங்கடா. செல்வம், உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜரை பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா போய் ரைட் மேடம். ஓகே, வாங்க சார். சிஸ்டர், என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, மேனேஜரை பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரீயா இருப்பாரா? அவரு ஃப்ரீயா தான் இருக்காரு. சாரு எங்க ஓனரோட பையன் லோன் விஷயமா மேனேஜரை பார்க்கணும். ஓ, சரி சார், போங்க. செல்வம் சார், மகா சிஸ்டரை பார்த்ததுமே நீ என்ன நினைச்ச? மனசை மாத்திக்கிட்டாங்களோ என்னமோ, அதை சொல்றதுக்கு நேர்ல தான் வராங்கன்னு நினைச்சேன். உனக்கு ரொம்ப தான் பேராசை. டேய், பின்ன மே கமன் சார்? வாங்க மகா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், இவர் மிஸ்டர் அஸ்வின். ஹலோ. எங்க ஓனரோட பையன் லோன் விஷயமா பார்க்க வந்திருக்காரு சார். சொல்லுங்க மிஸ்டர் அஸ்வின். எங்கள் கார்மெண்ட் யூனிட்டை டெவலப் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்காக லோன் கேட்க வந்திருக்கோம். உங்க அப்பா 20 இயர்ஸா இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகா கணக்கு வழக்க ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. இவங்களுக்காக எதையும் நம்பி செய்வோம். தனிப்பட்ட யாருக்காகவும் செய்ய வேண்டாம் சார். இன்னைக்கு வேலையில் இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம கூட இருப்பாங்க. புரியலையே. எங்க கம்பெனியை மட்டும் நம்பி லோன் கொடுத்தா போதும், வேற யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். சரி, சொல்லுங்க, லோன் எவ்வளவு வேணும்? 1 crore சார். ஓகே, ஹியூஜ் அமௌண்ட்லாம் மிஸ்டர் செல்வன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அவரை மீட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, ஓகே சார். நான் அவரை போய் பார்க்குறேன். தேங்க்யூ சார். செல்வமோட கேபின் எங்க இருக்கு?
அங்க மிஸ்டர் செல்வம், ஆ லோன் விஷயமா மேனேஜரை பார்த்தேன். அவர் உங்களை பார்க்க சொன்னாரு. தெரியும் சார். அதை இன்டர்காமில் சொன்னாங்க சார். லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணும்? 1 crore. சரி சார், ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும். ஒரே நிமிஷம். சேர் கொண்டு வாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க பாருங்க. செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன் மகா சொல்லு, ஏன் முகத்துல சந்தோஷமே காணோம்? பேசாம நம்மளே உண்மையை சொல்லிடலாம். இல்ல அத்தை, வெண்ணிலா, சந்தோஷம் இல்லாமலையா பூ கட்டிட்டு இருக்காங்க? வேலைக்கு போன டயர்டு அதான மருமகளே. சரி சரி, நான் சொன்ன சாமான மறக்காம எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? மஞ்சள் குங்குமத்தோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிச்ச காசு எங்க? இந்தா. இதுல ஒண்ணு கமிஷன் அடிக்கலையே. ரம்மி மேல சத்தியமா எந்த கமிஷனும் எடுக்கல. என் மருமகளுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் இது, இதுல போய் கமிஷன் அடிப்பனா? அப்ப வேற யாராவது ஃபங்க்ஷனை கமிஷன் அடிப்பீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே புடிச்சுப்பீங்களே. ஏ திவ்யா, இவா. என்னம்மா? சாமானையும் பணத்தையும் கொண்டு போய் உள்ள வைமா. இந்தா பணம் பத்திரம். சரி. எங்க செல்வத்துக்கு போன் பண்ணுங்க, டைம் ஆயிட்டே இருக்கு, அவனை இன்னும் காணுமே. அம்மா, வாடா செல்வம். நூறு ஆயிசுடா உனக்கு. உன்னை காணுமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கரெக்டா நீ வந்துட்ட. உட்காருப்பா. திவ்யா, இங்க வந்து இந்த பூவை கொஞ்சம் கட்டி முடி. நான் செல்வத்துக்கு எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. சரி விடுமா, அவ படிக்கட்டும். பூ தானே, நான் கட்டி கொடுக்குறேன். பாத்தியா மகா, இதான் என் புள்ள செல்வம். அவன் எப்பவுமே வீட்டு வேலையில எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பான். எனக்கு மட்டும் இல்லம்மா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா மொத ஆளா போய் ஹெல்ப் பண்றது என் புள்ள செல்வமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்றது, திருடுறது, ஏமாத்துறது, மறைக்கிறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே என் பிள்ளை கிடையாது. தங்கமான புள்ள. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் மகா. மாமா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம என்னோட புராணத்துல எல்லாம் பாடிட்டு இருக்க? இருக்கிறதானடா சொல்றேன். இது நல்லாவே இல்ல. ஏய் சுமார்டி, என்ன பாத்தீங்கன்னா இதோ பேத்தி வந்துடுறேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் என் பண்ணேன். பேத்தி சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு. இந்த விஐபி கலந்துக்கு போறேன். வரட்டா? கஷ்டம்டா சாமி. அது என்னன்னு தெரியுமா? ஹாய். பாத்தீங்களா, என் தாத்தா. நான் தான் மதியோட தாத்தா. ஆமா. சரி செல்வம், நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் மேல ரெஸ்ட் உனக்கு எடுக்கிறேன். காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் இல்ல எடுமா. அத்தை, நான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். கையில வேணா தடவி விடவா? வேண்டாம் அத்தை. சரி, உனக்கு காஃபி கொண்டு வரேன்டா. வெண்ணிலா, பூவை கட்டு. சரி, நான் போய் துணி மாத்திட்டு அதுக்கப்புறம் பூவை கோக்குறேன். ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவ பின்னாடியே இவன் போறான். ஆனா அவ இவனை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாளே. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிக்கிறேன். என்ன இருந்தாலும் இன்னைக்கு பேங்க்ல நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க கம்பெனி ஓனர் உங்ககிட்ட அப்படி பேசினது கொஞ்சம் கூட நாகரிகமாவே இல்லை. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. பேங்கா இருந்ததுனால சும்மா விட்டேன். இதே வேற இடமா இருந்துச்சு பல்லகள் எல்லாம் உடைச்சிருப்பேன். ஏமாஹா இவ்வளோ அவமானங்களையும் தாங்கி அந்த வேலையில தான் இருக்கணுமா? வேணாம், நமக்கு அந்த வேலையே வேணாங்க, விட்டுருங்க, வேற வேலையை பார்த்து நில்லுங்க. இன்னும் உங்களுக்கு கோபம் குறையல அப்படிதானே?